டைரக்டர் பாலா டைரக்ஷன்ல வெளிவந்திருக்க படம் வணங்கான். இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அருண் விஜய், மிஷ்கின், சமுத்திரகனி, ரோஷினி பிரகாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஒன்லைனா நம்ம பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இந்த படத்தோட கதைக்களமே நடக்குது. அருண் விஜய் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் வாய் பேச வராது, காது கேட்காது. ஸோ இப்படி ஒரு கேரக்டர் தான் த்ரூ அவுட் த ஃபிலிம் கேரி அவுட் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு. அண்ட் முக்கியமா இவரோட கேரக்டர் எப்படின்னா, சமுதாயத்துல ஏதாவது ஒரு கொடுமை நடக்குதோ இல்ல வந்துட்டு ஒரு அநியாயம் நடக்குதோ அதை தட்டி கேட்கறதுக்கு வந்துட்டு தயக்கமே இல்லாம இறங்கி அடிக்கிற ஒரு கேரக்டரா தான் இருக்கு. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கப்போ இவரோட வாழ்க்கை இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்குன்றத வந்துட்டு சுத்தி இருக்க வெல்விஷரான சர்ச் ஃபாதர் பாக்குறாரு. பார்த்துட்டு இவருக்கு ஒரு பர்மனண்டான ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துட்டா நிச்சயமா இவருக்கு வந்துட்டு வாழ்க்கையில ஒரு நிதானம் வரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு மிரா ஆதரவற்றோர் இல்லம் சொல்லிட்டு ஒரு ஆதரவற்றோர் இல்லம்ல செக்யூரிட்டி ஜாப் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. இவரும் அந்த செக்யூரிட்டி ஜாப் எடுத்துக்கிறாருன்னு தான் சொல்லணும். அங்க நடக்கக்கூடிய ஒரு நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அநியாயங்கள், ஒரு கொடுமைகள் அங்க நடக்குது. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சு, சுத்தி இருக்கவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இந்த விஷயம் புரட்டி போட்டுச்சுன்றதான் மீதி கதையா கேரி அவுட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். நடிப்பு பொறுத்த வரைக்கும் அருண் விஜய் வந்துட்டு ஒரு மகா நடிகனா இந்த படத்துல கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆஸ் அன் ஆக்டரா பயங்கரமா பட்டத்திட்டி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை உள்ளார இருந்து அவர் எடுத்துட்டு வந்து வெளிப்படுத்தின விதமாகட்டும், அதெல்லாம் சூப்பரா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு வந்து ஆக்சுவலா ஒரு காது கேட்கும், பட் அந்த கேரக்டர்ல வந்துட்டு அவர் காது கேட்காத மாதிரி நடிக்கணும். சுத்தி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க, அதை வந்துட்டு பர்ஃபெக்டா காது கேட்காத மாதிரி அது நடிக்கிற விதமாகட்டும், அந்த அவரோட இயலாமை வெளிப்படுத்துற எமோஷனல் காட்சிகள் ஆகட்டும், எனக்கு யாருமே இல்லை, இது இந்த பிரச்சனையை சொல்றதுக்கு நான் எங்கடா போவேன்ற மாதிரி அந்த தவிக்கிறதாகட்டும், அந்த எமோஷன்லாம் பிச்சிட்டாரு. பாலாவும் அவர்கிட்ட வந்து நடிப்பை வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் ரோஷினி பிரகாஷோட கேரக்டர் நம்ம பார்க்குறப்போ பிதாமகன்ல லைலா கேரக்டர் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எப்படியோ இவங்களை வந்துட்டு அருண் விஜய் அந்த கோட்டின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிடணும், கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் அப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த தங்கச்சி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்துட்டு அவங்களும் தூள் கிளப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அருண் விஜய்க்கு வந்துட்டு காதும் கேட்காது, வாயும் பேசாதுன்ற ஒரு பட்சத்தில் வந்துட்டு இவங்க வந்துட்டு சைகை மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் நடிப்பு வந்துட்டு ரொம்பவே இயல்பாக இருந்தது பார்க்குறப்போவே. அண்ட் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ரெண்டு மகா நடிகர்கள், இந்த பக்கம் மிஸ்கின், இந்த பக்கம் சமுத்திரகனி, படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மிஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ட் ரூம் சீன்ல வந்துட்டு அவர் டயலாக் டெலிவரி பண்ணியதாகட்டும், அந்த சீன் அவர் கேரி அவுட் பண்ண விதமாகட்டும், தான் ஒரு டைரக்டர்ன்றதை மறந்துட்டு ஒரு நடிகனா அந்த இடத்துல வந்துட்டு அந்த சீனை வந்துட்டு சூப்பரா பிரிச்சாருன்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் சமுத்திரகனி எடுத்துக்கிட்டா அந்த கிரிக்கெட்லலாம் நம்ம பார்த்தோம்னா இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு கேரக்டர் வரும், உள்ளார வந்தா 2-3 6 அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி யூஸ்வலான ஒரு காப் டெம்ப்ளேட்ல உள்ளார வந்து பக்காவான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜிவி பிரகாஷ் அந்த சேடு, இந்த எமோஷனல் வந்துட்டா ஜிவிக்கு சொல்லியா தரணும், அட்டி பிரிஸ்டார்னு தான் சொல்லணும். அவரும் சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு அவர் கொடுத்த சாங்ஸ் ஆகட்டும், அந்த ஆதரவற்ற ஒரு இல்லம்ல நடக்கக்கூடிய ஒரு சாங் ஆகட்டும், அதெல்லாம் சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த படத்தோட மியூசிக் ஜிவி ஹேண்டில் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு சாம்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட ட்ராமாவை பர்ஃபெக்டா ஒரு கிரைம் ட்ராமா வந்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டா எடுத்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா அவரும் கேரி அவுட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமா ஜிவி பிரகாஷ் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல கண்கலங்க வச்சிட்டாருன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு எமோஷனல் காட்சியில் வந்துட்டு அவரால் டைலாக் டெலிவரி பண்ண முடியாது ஆப்வியஸா அருண் விஜயோட கேரக்டர்னால. ஸோ அந்த இடத்துல ஒரு பாடல் மூலமா தன்னோட எமோஷன்ஸை வெளிப்படுத்திடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜிவி கொடுத்த அந்த பாடல் ஆகட்டும், அந்த சீன் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் ஆர்பி குருதேவ் அவர்களோட சினிமோட்டோகிராஃபி, ஏன்னா கன்னியாகுமரியில் நடக்கிறப்போ அதனோட இயல்பை வந்துட்டு எந்த அளவுக்கு தத்ரூபமாக காட்சிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா கேரி அவுட் பண்ணியிருக்காரு. எடிட்டர் சத்யசூர்யா பொறுத்த வரைக்கும் இறுதி சுற்று, சூரரை போற்று இதனோட எடிட்டர் கொஞ்சம் ஹோல்டு ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங்கா இருந்தாலும் பக்காவா அவரோட வேலையும் சூப்பரா பண்ணிட்டாருன்னு தான் சொல்லும். அண்ட் டைரக்டர் பாலாவோட ஒரு கம்பேக்னு நம்ம சொல்லலாம் வணங்கான். ஒரு 2 மெசேஜஸ் வந்துட்டு இந்த படம் இன்டைரக்டா கன்வே பண்ணுது. ஒன்று, இந்த சொசைட்டில பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை வந்துட்டு அழகா சுட்டி காட்டியிருக்காரு பாலா. அண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தா இதுதான்டா தண்டனை அப்படின்றதையும் சூப்பரா காட்சிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தனை சுத்தி நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ஒருத்தன் தயங்காம தட்டி கேட்டானா, அநியாயங்கள் கொடுமைகள் எதுனாலும் அவன் தட்டி கேட்டானா சட்டமும் துணை நிற்கும்ன்றதை வந்துட்டு அழகா காட்சிப்படுத்தியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் அ U/A ஃபிலிம் வணங்கான். டெஃபினட்டா நியர்பை தியேட்டர்ஸ்ல தான் நீங்க போய் வாட்ச் பண்ணலாம்.